ஐஐடி என்கின்ற இந்தியாவில் இப்போது இந்தியா முழுவதும் அது போன்ற நிறுவனங்கள் உள்ளன. இன்றைக்கு ஐஐடியின் இயக்குனர் ஆபவர்கள் எல்லாம் ஏதோ உளறி கொட்டக்கூடிய போலி அறிவியல்வாதிகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்றைக்கு ஐஐடி என்பது பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்தியாவினுடைய தொழில்நுட்ப கல்வி வளாகங்கள். இதற்கு நான் வெளிநாடுகளில் சென்று பணம் திரட்டுவேன் என்று அறிவித்த நேரு வெறும் கையோடு கையேந்தி அறிவியலுக்காக பல நாடுகளுக்கு செல்ல தயாரான பொழுது, எல்லா நாடுகளும் நேருவை கைவிட்ட பொழுது, சோவியத் யூனியனில் இருந்து ஸ்டாலின் அறிவித்தார், ஐஐடி பாம்பே என்கிற நிறுவனத்தை இந்தியாவுக்கு ஒரு பைசா கூட அவர்கள் செலவு செய்ய வேண்டாம், நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று அறிவித்து சோவியத் யூனியன் உதவியோடு முதலில் உருவாக்கப்பட்டது ஐஐடி பாம்பே. அது உருவாக்கப்பட்ட விதத்தையும் அதன் அற்புதங்களையும் கண்டு அசந்து போன பல நாடுகள், உதாரணமாக ஜெர்மனி ஐஐடி மெட்ராஸை கட்டி கொடுத்தது, இங்கிலாந்து ஐஐடி டெல்லியை கட்டி கொடுத்தது, பிறகு ஓடோடி வந்து கடைசியாக அமெரிக்கா ஐஐடி கான்பூரை கட்டி கொடுத்தது. ஆனால் முதலில் தோள் கொடுத்த தோழன் சோவியத் யூனியன். இந்திய அறிவியல் கல்வியின் நிறமும் சிவப்பு தோழர்களே.